நம்ம பிஸ்னஸ் இருக்குல்ல, ஸோ வீட்டிலேயே ஒன்று ஒன்று நம்ம பார்க்கலான்னு பார்க்குறேன். இந்த ஃபஸ்ட்டு தடவை வந்து பிஸ்னஸ் தான். எப்பயுமே என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லுவான், நம்ம மச்சான் வேலைலாம் பார்த்தலாம் எப்பயுமே முன்னேற முடியாது, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அப்போ பண்ணினா மட்டும்தான் நம்மளோட ஒரே குரோத்தாக கொஞ்சம் ஹையில் போய் உக்காரலாம் அப்படின்ற மாரி அவனோட இருக்குது. அவன் செஞ்சு காட்டியிருக்கான். ஸோ அதனால தான் வந்து நான் இது வந்து உங்களுக்கு சொல்லுன்றேன். இதை நான் சொல்கிறேன். அப்போது உங்களுக்கும் ஒரு கொஞ்சம் தெளிவு கிடைக்கல. சரி, ஓகே, பரவாயில்ல, இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஐடியா தானே இருக்குது, நம்ம இப்படிலாம் பண்ணலாமே அப்படின்ற மாரி. அதில் நான் முதலாவது அந்த பிஸ்னஸ் சொல்லும் போது, ஸோ நான் ஒண்டினாவே நான் பார்த்துக்குவேன், செய்வேன், நான் ஒண்டினா சம்பாரித்து நான் பிஸ்னஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து தூக்கி எறிஞ்சிருங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் வேலையை பார்த்துரு நீங்கள் வந்து ஹை ரேஞ்சில் இருக்கிறவங்க, ஸோ நீங்கள் அந்த வந்து முடிவு எடுக்கலாம். ஏன்னா ஹை ரேஞ்சில் இருக்கிறவங்க கொஞ்சம் கம்மியான மக்கள் தான், பர்சன்டேஜில் தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம மிடில் கிளாஸ், அந்த மிடில் கிளாஸ் எப்படி பிஸ்னஸ் ஒரு அளவுக்கு க்ரோத் பண்ணி நம்ம ஒரு அளவுக்கு பெரிய ஆளாக ஆகலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யார் யார் அந்த ஒரு பிஸ்னஸ் மென்டாலிட்டியில் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். ரெண்டாவது ரிலேட்டிவ், ஸோ சொந்தக்காரவங்க. இந்த சொந்தக்காரவங்கள நம்பக்கூடாது அப்படின்னு ஒரு கேங்லாம் சுற்றும் தெரியுமா, எல்லாமே சொல்லாங்க தெரியுமா, அதெல்லாம் சத்தியமாக நம்பாதீங்க. உங்கள் சொந்தக்காரவங்கள இல்லைன்னா, உங்கள் சொந்தக்காரங்க யாரும் நம்பலைன்னா வேறு யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவன் எப்படியா இருந்தாலும் இன்னைக்கு தப்பு பண்ணாலும் நாளைக்கு ஏதாச்சும் இது பண்ணிடுவான், அப்படி பண்ணிடுவான், இல்லை ஏமாத்தினாலும் நாளைக்கு வாங்கிடலாம் அப்படின்றது சொந்தக்காரனுக்கு மட்டும்தான் முழு நம்பிக்கை இருக்குமோ இஞ்சி வேற மூன்றாவது மனுஷனுக்கு யாருக்குமே கிடையாது. ஸோ அதனால் சொந்தக்காரவங்களாம் நம்பக்கூடாது, அவங்க அப்படின்றது ஒரு துளி கூட யோசிக்காதீங்க. ஏன்னா இப்போ உள்ள மென்டாலிட்டி, இப்போ உள்ள ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்காங்க. எல்லாமே வந்து சம்பாதிக்கிறாங்க, எல்லாத்துலேயும் காசு இருக்குது. ஸோ எல்லாமே கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியா மூலயமா என்ன பண்ணலான்னா, ஸோ அவங்க மூலயமா நீங்கள் வந்து இவ்வளோ ஏதோ ஒரு திட்டம் வச்சுருக்கேன், இந்தமாரி பண்ணலாம், ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா, ஸோ ஓகே, உங்களாட்டி முடிஞ்சு ஒரு 2 லட்சமோ 5 லட்சமோ கொடுங்க, நான் 5 லட்ச ரூபா போட்டு ஆளுக்கு 50-50 கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக வச்சுக்கலாம், பேஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்றது ஒரு தெளிவான நீங்கள் உங்கள் பேச்செல்லாம் கொடுத்து கரெக்டாக அந்த டீசெண்டான ஒரு ஒற்றுமையாக வலுப்படுத்தும் விதமாக நீங்கள் எல்லாமே அதோட பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா, ஃபுல் அதில் லாஸ்ன்னா நெகட்டிவ்னா பாசிட்டிவ்னா எல்லாம் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆராய்ச்சி அதில் ஓகே நம்ம போடலாம், நம்ம 2 பேரும் பண்ணலாம் அப்படின்ற மாரி வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. ஏன்னா முக்கியமாக இவங்க வந்து சொந்தக்காரவங்களை வந்து விட்டுறாதீங்க. ஸோ சொந்தக்காரவங்க மூலயமா தான் இது வந்து பாசிபிள் அதிகம்.